ஹலோ ஹால் வெல்கம் டு மை சேனல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எங்கே போயிருந்தோம் அப்படின்னா முருகரை பார்க்க தான் போயிருந்தோம். ஸோ எந்தெந்த முருகரை பார்த்தோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணது வந்து திருச்செந்தூர் முருகனை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 5 மாதமே வந்து முருகனை ரொம்ப நம்ம வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நான் முருகர் கோயில் போயிருக்கேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. சும்மா போவேன், கும்பிடுவேன், பார்ப்பேன், அவ்வளோதான். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு 5 மாதமாக வந்துட்டு எனக்கு முருகர் மேலே அவ்வளோ பக்தி ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல. எனக்கு முருகரை பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வருது. ஸோ முருகரை பார்த்தா அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும். ஸோ என்ன எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 5 மாதமாக நிறையா முருகரை வந்து நான் கும்பிட்டுட்டே இருக்கேன். ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே நான் வந்து முருகர் சாங்கு வீடியோ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெத்தலை தீபத்தை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சேனல். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு முருகனை. என்னென்ன தெரியல, 5 மாதம் நிறையா கும்பிடுறேன் நான் முருகரை வந்துட்டு. ஸோ எனக்கு என்னென்ன புரியல. அதுக்கப்புறமா தான் திருச்செந்தூர் போகலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதமாக வந்து தாட் வந்துருச்சு. ஸோ அது முருகரை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ முருகர் வந்து நீங்கள் வா நீ வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா முருகர் வந்து எப்போவுமே அவரை பார்க்கணும் அப்படின்னு அவர் அனுமதி கொடுத்தா மட்டும்தானே பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு அவர் எனக்கு வந்து கூப்பிட்டுருக்கார், நீ வா வான்ட்டு. ஒரு 5 மாதமாக இதுக்கு முன்னாடி நான் முருகரை கும்பிட்டுருக்கேன். எனக்கு அவ்வளோ பக்தியும் இல்லை. ஸோ அவ்வளோ இல்லை. நான் சும்மா சாமி கும்பிடுவேன், பார்ப்பேன், பூஜை பண்ணுவேன், கோயிலுக்கு போவேன், இப்படி தான் இருந்தேன். ஆனால் இந்த ஒரு 5 மாதமாக வந்து எனக்கு முருகர் என்னன்னே தெரியல, முருகரை பார்க்கணும், முருகருக்கு ஃபோட்டோவை பார்க்கணும், ஸோ பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா ஒரு ஆனால் மருதமலை முருகரை சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் முடியவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சரி அப்படியே வந்துட்டு அங்கே தானே போனோம் கோயம்புத்தூர், அப்படியே ஈஷா பார்த்துடலாம் அப்படின்ட்டு அங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு போனோம். அங்கே போனோம், என்ன க்யூவு! ஐயோ, அந்த வண்டி போகிறதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளவே லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ என்னடா இது, நம்மளுக்கு இன்றைக்கி மருதமலை சாமியை பார்க்கலான்னு வந்த முருகர், அதுவுமே முடியல. ஸோ எங்கே வந்துட்டு பார்த்தா லைட்டுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நம்மளோட டைமே சரியில்லடாபா அப்படின்னு நினச்சிட்டு சரி வந்ததுக்கு ஒரு 2 ஃபோட்டோவாச்சும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போய் பூஜை பண்ண அந்த பூஜை இது இருந்துச்சு இல்லை. ஸோ அங்கே போய் பூஜை பண்ணலன்னா அதுவுமே எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்றுமே முடியல. சரி வந்து சும்மா வந்து உக்காந்துட்டோம். கார் வந்து எங்கள் வீட்டுக்கார் விட்டுட்டு வரவே இல்லை. ஸோ அவர் அங்கேயே இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் மட்டும்தான் வந்து சும்மா பார்க்கலான்னு வந்து அதுக்குள்ளே லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதுவே எனக்கு கொஞ்சம் பெஜாராகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுமே காரை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்தாங்க. ஸோ வந்த உடனே எல்லார்ட்டும் ஒரு 2 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு பார்த்து சிவனை பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ரூம் போடலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ அந்த ரூமை பார்த்தா அவ்வளோ நல்லாவே இல்லை. அந்த ரூம் வெளியேருந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ரூம் பார்த்தா நல்லாவே இல்லை. சரி வெறு எங்கேயோ போய் எங்களால் தேட முடியல அப்படின்ட்டு அந்த ரூமை வந்து போயாச்சு. அந்த ரூமில் படுத்தாச்சு. ஒரு 3 மணி நேரம் படுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ படுத்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்து கீழே வந்தாச்சு. ஸோ காரில் ஏறலாம் அப்படின்ட்டு அந்த நாய் வந்து குட்டி நாய் இருந்துச்சா. ஸோ அங்கே கூட ஆடிட்டு இருந்தாங்க. அதுவுமே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு புறாவும் இருந்துச்சா. ஸோ எல்லா புறாவையும் அதுக்கெல்லாம் பார்த்துட்டு நாய்க்கு வந்து பிஸ்கெட் போட்டு என் பொண்ணு வந்து பிஸ்கெட் போடுறேன் அப்படின்னாலாம். ஸோ வந்து போட்டுட்டு அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரில் ஏறியாச்சு. நம்ம போய் மருதமலை முருகனையாச்சும் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு என்ன நினச்சேன்னா, நான் வந்து ஒரு பொழுதாக போய் பார்க்கணும் அப்படின்னு முருகரை நினச்சி, இல்லை நம்ம சாப்பிடாம போகலாம், போயிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயாச்சு உள்ளே. அங்கே போனால் அந்த பஸ்ஸுக்கு கார் வந்து மேலே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சண்டே அப்படின்னால கார் வந்து மேலே போகாது, இங்கே தான் நீங்கள் பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அது ஒரு பக்கம் என்னடா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இப்படி ஆகுதே அப்படின்னு நினச்சி விட்டாச்சு. இங்கே வந்து பஸ்ஸுக்கு 10 ரூபா டோக்கன். நம்ம அப்படியே ஏறி போயிருந்தா கூட முடிஞ்சிருக்குமோ என்னவோ தெரியல சீக்கிரமாக. நாங்கள் வந்து சரி பஸ்ஸில் போகலாம் ஆசையாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி போய் க்யூவில் நின்னது தான் பெரிய தப்பாக போச்சு. 1.5 மணி நேரம் கிட்டே நின்று இருக்கோம் நாங்கள். பசங்களை வச்சுட்டு 1.5 மணி நேரம் சாப்பிட கூட வைக்கல. நான் என்ன நினச்சேன், 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் என்னத்தை சாப்பிட்றது, நம்ம போயிட்டு வந்து சாப்பிட்லாம், ஒரு பொழுதாக இருக்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு. ஆனால் முருகரை பார்த்துட்டே வந்து 10 மணிக்கு தான் ஆச்சு எங்களுக்கு. அவ்வளோ நேரம் 7 மணிக்கு க்யூவில் நின்றுது. 7லேருந்து 8:30 மணி நேரம் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ பஸ்ஸு ஏறி அதுக்கப்புறம் மேலே போய் முருகரை பார்த்துட்டு அந்த முருகரை பார்க்கணும் அப்படின்னாலும் எவ்வளோ க்யூ இருந்துச்சு. ஐயோ என்னடா இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி பரவாயில்ல நின்று ஆகணும், நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு முருகரை பார்க்காம எப்படி போக முடியும் அப்படின்னு நினச்சி க்யூவில் நிற்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு. ஸோ அங்கே க்யூவில் நின்று அங்கே கொஞ்சம் நிற்கிறோம். எங்களுக்கு முடியவே இல்லை. 100 ரூபா டிக்கெட்டில் தான் போய் நாங்கள் நின்னோமே க்யூ. அதுவே வந்துட்டு அப்படி லைன் போகுது. ஸோ கொஞ்சம் வெயில் வேறு. ஸோ பசங்களை வச்சுட்டு எங்களால் வந்து சுத்தமாக முடியல.
ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, முருகரை பார்க்காம வெளியே போகவே கூடாது அப்படின்னு மட்டும் பிளான் இருந்துச்சு. இல்லை நம்ம பார்த்துட்டு, ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, வெளியேருந்து கும்பிட்டுட்டு போகலாமா அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டு முருகனை பார்க்காம போனால் அவ்வளோதான் அப்புறம்னு சொல்லிட்டு நான் வந்து அடம் பிடிச்சி உள்ளே வந்து போயாச்சு முருகனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ முருகனை பார்த்தோன்னே நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே அப்படியே தூள் ஆயிடுச்சு. ஏன்னா முருகரை வந்து அவ்வளோ கிட்ட வந்து காமிச்சாங்களா, எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ சூப்பராக முருகரை பார்த்துட்டு ஸோ வெளியே வந்து புளியோதரை சாப்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு திருச்செந்தூருக்கு போகலாம் அப்படின்ட்டு கார் ஏறி கிளம்பியாச்சு. ஸோ பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக கண்டினியூவாக வரும். நான் வந்து திருச்செந்தூர் போன வீடியோ வந்து போடுறேன். பாய்.